வணக்கம் நண்பர்களே. நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடியது நிஜமாகவே இல்லைங்க, கண்டென்ட்டே இல்லை, டவுக்குன்னு பிளாங்க் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் உங்கள் கூட தொடர்ச்சி இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒர்க் டென்ஷன், ப்ரெஷர் ஜாஸ்தி. நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் எனக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி. அதனாலேயே நான் 4 சேனல் பக்கம் சரியாக பண்ண முடியல. யூடியூப்லேருந்தே கூப்பிட்டு நீ சொந்தமாக மூஞ்சியை காட்டுடா அப்படிங்கிற லெவலுக்கு சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரியான வீடியோக்கள். தயவு செஞ்சு என்னோடய முகத்தையும் என்னுடைய குரலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? மழை நேரம், ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. கூடவே இது எக்ஸ்ட்ரா மென்ஷன் இலங்கை, நம்ம சேனலில் இலங்கை சகோதரர்கள் சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் பாதுகாப்பாக இருங்க. மழை நின்றுச்சுன்னு ஒரு சகோதரர் சொல்லியிருந்தார். இருந்தாலும் பாதுகாப்பாக இருங்க, கவனமாக இருங்க. கூட பிறந்தவங்க பெற்றவங்கள பார்த்துக்கோங்க. வேறு என்ன சொல்ல? சரி, இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஒரு பழமொழி இருக்குது. த பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் லிவிங் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒருத்தர் பழி வாங்கணுன்னா பெருசாக சண்டை போட்டு அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வன்முறைகளை கையெடுக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம அவங்க முன்னாடி நல்லபடியாக வாழ்ந்து காட்டினாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த இதில் உடன்பாடு கிடையாது. நம்மளை பிடிக்கலை, வெறுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம இதுக்காக போராடி வாழ்ந்து காமிக்கணும். அதுக்கு பதிலாக நம்மளை நேசிக்கிறவங்க, நம்ம நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறவங்க, அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிப்போம். அவங்க கூட சேர்ந்து பயணிப்போம். அது உண்மையிலே ரொம்ப அழகான வாய்ப்பு கொடுக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக கொடுக்கும். உங்களுடைய உலகத்தை அன்பினால் உருவாக்கப்பட்ட உலகமாக இது பண்ணுங்கள். துரோகமும் வன்முறையும் வன்மமும் இல்லாத ஒரு உலகம் ரொம்ப 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 அழகாக இருக்கும். நான் அதை அனுபவிச்சிட்ருக்கேன். நீங்களும் அனுபவிங்க. என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே எனக்கு நல்லது தான் நினைக்கிறாங்க. நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கிறது கிடையாது. அதுவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் படுத்து தூங்கிடுவேன். எனக்கு 1000 பிரச்சனைகள், 1000 கவலைகள் எல்லாமே இருந்தாலும் யார் மேலேயும் எனக்கு எந்த புகாரும் கிடையாது. என் மேலேயும் யாரும் புகார் சொல்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப திருப்தியான விஷயமாக இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஒரு வேளை முக்கியம் இருந்துச்சுன்னா, கிரிஞ்சாக இருந்துச்சுன்னா கண்டுக்காமல் விட்டுருங்க. 40 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ மொக்க போகிறக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா எனக்கு சீரியஸாக தெரிஞ்ச விஷயங்கள், சின்சியராக தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு கிரிஞ்சாக தெரியறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நான் அடுத்து என்ன மாதிரியான வீடியோக்கள் போடலாம், சினிமா, அரசியல் இந்த மாதிரி போட்டால் உங்களுடைய ஆதரவு இருக்குமா? தொடர்ச்சியாக என்னுடைய ஃபேஸோ என்னுடைய வாய்ஸோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா? அது வேண்டான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வெளிப்படையாக சொல்லுங்கள். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் வரவேற்கிறேன். சரியோ தப்போ எல்லாத்தையுமே நான் எனக்காக ஏற்றுக்கிறேன். எனக்காக எதையுமே பூசி மெழுக வேண்டாம். எல்லாருமே அவ்வளோ அன்பாக இருக்கீங்க, அவ்வளோ நட்பாக இருக்கீங்க. அத்தனை அன்புக்கும் அத்தனை நட்புக்கும் நான் பதிலுக்கு என்ன கொடுக்க போகிறேங்கிறது எனக்கு தெரியல. பட் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால, என் கூட இருக்கிறதுனால அவ்வளோ 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 சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஆல். நன்றி.